நம்ம ஸ்கூல்லலாம் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு நிறைய விதமான ப்ரோக்ராம்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்கும். என்ன விதமான ப்ரோக்ராம்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்கும்? ஆனுவல் டே, ஸ்போர்ட்ஸ் டே, இந்த மாதிரி நிறையா நடக்குமா? ஸோ நம்ம குவான்ஸ் கிளாஸில் இன்றைக்கி என்ன நடக்க போகுது அப்படின்னா டான்ஸ் ஃபெஸ்டிவல் நடக்க போகுது. ஸோ ஒரு ப்ரோக்ராம் நடந்ததுன்னா அப்போ என்ன இருக்கும், நம்மளோட வேலையெல்லாம் ஆளுக்கு பிரித்து டீமாக நம்ம நிறைய வேலை பார்ப்போமா? ஸோ குவான்ஸ் கிளாஸே நீங்கள் அதுதான் பண்ண போகிறீங்க. இப்போது அந்த டான்ஸ் ஃபெஸ்டிவலுக்கு நீங்கள் தான் என்ன பண்ண போகிறீங்க, பட்ஜெட் அலாட் பண்ண போகிறீங்க. அப்படின்னா என்ன பண்ணுறோன்னா நம்ம டீமாக பிரிய போகிறோம். ஒரு குரூப்புக்கு மொத்தம் 3 பேர் இருக்க போகிறீங்க. அதை நம்ம கமிட்டின்னு வச்சுக்கலாம். அப்போது ஒரு 3 கமிட்டியாக இருக்கிறீங்க, ஓகேவா? ஸோ எல்லோரும் என்ன சேர்ந்து பண்ண போகிறீங்கன்னா ஃபுட், பெர்ஃபார்மன்ஸ், ப்ரைஸ், இந்த 3 கேட்டகரிக்கான விஷயத்தை நீங்கள் பட்ஜெட்டை டிசைட் பண்ண போகிறீங்க. அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த மொத்தமாக இந்த ஃபெஸ்டிவலுக்கு பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னா 50,000 ரூபா, ஓகேவா? இதை நீங்கள் கமிட்டியாக சேர்ந்து ஒருத்தருக்கும் ஒரு குரூப்பில் என்ன மாதிரி நம்ம டிசைட் பண்ணலாம், எப்படி பிளான் பண்ணலான்றதை டிசைட் பண்ண போகிறீங்க. இப்போ என்னென்னு பார்க்கலாமா? பட்ஜெட்டில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஃபுட்டு. ஸோ ஏன்னா ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுதுன்னா அதில் முக்கியமான விஷயம் என்னது, சாப்பாடு, கரெக்டாக? அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பட்ஜெட் போட போகிறோம். இப்போது எனக்கு 50,000 ரூபா அப்படிங்கிற பட்ஜெட் தெரியும். இப்போ 50,000 ரூபாயில் நீங்கள் தான் சேர்ந்து இந்த சாப்பாடுக்கு எவ்வளோ பட்ஜெட், எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் வந்து நம்ம அலாட் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ண போகிறீங்க. அந்த அமௌண்ட், அந்த பர்சன்டேஜ் என்ன வேணாலும் இருக்கலாம். 5% இருக்கலாம், 10 இருக்கலாம், 30 கூட இருக்கலாம். அது நீங்கள் தான் தீர்மானிக்க போகிறீங்க. இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நானாக ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லி கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு நீங்கள் போடுங்க. இப்போ நான் 20% அப்படின்னு வைக்க போகிறேன். இந்த ஃபுட்டுக்கு நான் 20% வைக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். 20%னா என்னது, 20/100. இங்கே 20 இருக்கும். 20/100 இன்ட்டு 50,000. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடுவோம். இப்போ மிச்சம் எவ்வளோ இருக்குது, எனக்கு எவ்வளோ இருக்குது, 10,000 ரூபா. அப்போ எனக்கு ஃபுட்டுக்கு செலவாக போகிற அமௌண்ட் 10,000 ரூபா. எப்படி, நான் 20% வச்சா, இதே மாதிரி நீங்கள் எவ்வளோ பர்சன்ட் வச்சா எவ்வளோ அமௌண்ட் வரும்ன்றதை நீங்கள் இப்போ கண்டுபிடிச்சி டீமாக ஒரு கமிட்டியாக டிசைட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பெர்ஃபார்மன்ஸ்க்கு தேவையான பட்ஜெட் பார்க்கலாம். இப்போது பார்த்தீங்க அப்படின்னா நான் 15,000 ரூபா ஆக போகுது. பெர்ஃபார்மன்ஸ்க்கு அந்த பட்ஜெட் அமௌண்ட் 15,000 ரூபான்றதை நான் டிசைட் பண்ணிட்டேன், ஓகேவா? அந்த 15,000 ரூபா 50,000ல் எவ்வளோ பர்சன்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறீங்க. இப்போது அதுக்கு நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா X% நம்ம எடுத்துக்கிறோம். ஏன் எக்ஸு? ஏன்னா எனக்கு அது எவ்வளோனே தெரியாது. ஸோ தெரியல, அன்னோன்னா நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம், எக்ஸ்ன்னு தான் வச்சுக்க போகிறோம். ஸோ X% ஆஃப் 50,000 இஸ் ஈக்குவல் டு 15,000, ஓகேவா? இப்போ எனக்கு X% நம்ம என்ன பண்ண போகிறோம்னா X/100ன்னு எழுத போகிறோம். எப்பவுமே தெரியும் பர்சன்டேஜ்னாலே by 100. இங்கே ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன். 50,000 இஸ் ஈக்குவல் டு 15,000ன்றதை நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ரீஅரேஞ்ச் பண்ண போகிறோம். ஏன்னா எனக்கு இந்த எக்ஸோட வேல்யூ தான் நான் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ என்ன பண்ணலான்னா இந்த 50,000 எப்பயுமே ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு போகிறப்ப மல்டிப்ளிகேஷன் டிவிஷனாக மாறிடும். அப்போ 15,000/50,000. இங்கே 100 இருக்கா, இந்த 100 டிவிஷனில் தான் இருக்குது. அது ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு போகிறப்ப மல்டிப்ளிகேஷனாக மாறிடுது. இப்போ கேன்சல் பண்ணலாமா? இங்கே 3 ஜீரோக்கு 3 ஜீரோ, இந்த ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ, 1 2. அப்போ 15 into 2 ஆன்சர் which is equal to 30. ஸோ அப்போ என்ன எழுதுனா இங்கே 13. X is equal to என்னது, எனக்கு 30. ஆன்சர் என்னது, 30% of the budget is allotted for the hiring performance. ஸோ அந்த டான்ஸ் ஃபெஸ்டிவலுக்கு நம்ம பெர்ஃபார்மன்ஸை ஹையர் பண்ணுறதுக்கு 15,000 நம்ம போட்டிருக்கோம். அந்த 15,000ங்கிறது 50,000ல் 30%, 30% நம்ம சொல்லலாம். இது உங்களுக்கு எப்படி சால்வ் பண்ணுன்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். இப்போ திடீர்னு வந்து ஹெச்எம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நமக்கு அந்த ஃபுட்லாம் இருந்துச்சுல்ல, அதில் இன்னும் 3 விஷயங்கள் ஆட் ஆயிருச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட், அக்கமடேஷன் அண்ட் ஸ்டேஜ். இப்போது நம்ம 3 விஷயம் புதுசாக ஆட் ஆனால் என்ன பண்ணணும், அதுக்கு நம்ம தனியாக பட்ஜெட் பிளான் பண்ணணும். அப்போ நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா அதுக்கு 30% செலவாகுது. அதாவது 16,500 ரூபா, 16,500 செலவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அப்போ அந்த நியூ பட்ஜெட் எவ்வளவா இருக்குன்றது தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிக்கலாமா? இப்போது 30% ஆஃப் T இஸ் ஈக்குவல் டு 16,500. இப்போ இந்த 30% எப்படி எழுதலாம், 30/100 ஆஃப் Tனா இன்டூ T ஈக்குவல் டு
16,500. எனக்கு இப்போ இந்த டி தான் எனக்கு தெரியணும். அப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த டி இங்கே வச்சுட்டு இந்த 16,500 அப்படியே இருக்குது. இங்கிட்ட இருக்க 100 வந்து டிவிஷனில் இருக்கிறதுனால இங்கே மல்டிப்ளிகேஷனில் வந்துருச்சு. மேலே இருக்க 30 கீழே இப்படி வந்துருச்சு. இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணலாம். ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ, 1 டைம் 55 0 0. இப்போது நம்ம என்ன பண்ணலாம், 55 into 10. அப்போ ஆன்சர் என்ன வரும், நமக்கு 55,000 ஆயிடுச்சு. அப்போ பழைய அமௌண்ட் எவ்வளோ, 50,000. அப்போ இங்கே 55,000னா நம்மளோட புது பட்ஜெட் எவ்வளோ, 5,000 கூடி இருக்குது. ஸோ இங்கே நம்ம எடுத்து எழுதிடலாம். T is equal to 55,000. So the total new budget is rupees 55,000 அப்படின்னு இங்கேயும் எடுத்து எழுதிடலாம். ஸோ உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்மளுக்கு ஒரு பர்சன்டேஜ் ப்ராப்ளம் இருந்துச்சு, கொஸ்டின் இருந்துச்சுன்னா நம்ம இந்த விதமானதில் சால்வ் பண்ண போகிறோம். அதாவது பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட். அதாவது இப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், ஃபுட்டில் வந்து நம்மளுக்கு வந்து பர்சன்டேஜ் வச்சு அந்த பர்சன்டேஜ் 50,000 எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சோம். கரெக்டாக. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், பெர்ஃபார்மன்ஸ் ஹையர் பண்ணுறதுல நமக்கு அமௌண்ட் 15,000 இருந்தது. அந்த 15,000ன்ற அமௌண்ட் 50,000 எவ்வளோன்றது 30% கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், நம்மளுக்கு ஒரு புது அமௌண்ட் ஆட் ஆகிருக்கு அப்படிங்கிறப்ப நமக்கு அது என்னன்னு தெரில, எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டு நம்ம அது எவ்வளோன்றதை நியூ பட்ஜெட்டு கேல்குலேட் பண்ணோம். இப்போது நமக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா நம்ம தெரிஞ்ச வேல்யூ வச்சுட்டு அதை ரீஅரேஞ்ச் பண்ணி நம்ம தெரியாத வேல்யூவை கண்டுபிடிச்சிக்கலாம். இதுதான் இந்த பர்சன்டேஜுக்கு ஜென்ரல் ஃபார்முலா. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நம்ம இந்த கொஸ்டின் பாருங்களேன். A company allocated 20% of the total budget of marketing. If the marketing expense was 40,000, find the total budget. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு கம்பெனி ஒரு புது பட்ஜெட்டில் 20% மார்க்கெட்டிங்க்குன்னு அலாட் பண்ணிட்டாங்களாம். இப்போது என்ன பண்ண போகிறாங்கன்னா அது எக்ஸ்பென்ஸ் வந்து 40,000. அப்போ டோட்டல் பட்ஜெட் எவ்வளோ அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இங்கே என்ன சொல்லிட்டாங்க, பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க, அமௌண்ட் கொடுத்துட்டாங்க, நம்ம டோட்டல் பட்ஜெட் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நமக்கு 2 தெரிஞ்சிருக்கு, இது தெரியல. அந்த ஃபார்ம் ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் பர்சன்டேஜில் போட்டு கண்டுபிடிக்கலாம். 20% ஆஃப் டோட்டல் பட்ஜெட் இஸ் 40,000. இப்போ நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும், இந்த டோட்டல் பட்ஜெட் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ டோட்டல் பட்ஜெட்னா டீன்னு வச்சுக்க போகிறேன். அப்போ எப்படி எழுதலாம், 20% ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு 40,000. இப்போது 20% எப்படி எழுதலாம், 20/100 எழுதலாம். ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன் டி இஸ் ஈக்குவல் டு 40,000. இப்போ எனக்கு இந்த டீயை தான் நான் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணால் இதை அங்கிட்டு கொண்டு போகிறோம், ரீஅரேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போது நம்ம 3 கான்செப்டில் பார்த்தோம். இப்போது நம்ம டீ தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இதை நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணி அந்த டீயை எப்படி சால்வ் பண்ணலான்றதை நீங்கள் இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது அந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ அதே மாதிரியே தான் இப்போ ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க, இன்னொன்று கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணி இதை வேர்ட் ப்ராப்ளமை சால்வ் பண்ண போகிறீங்க. ஸோ இப்போ ப்ராக்டிஸ் பண்ணலாமா? இப்போ இந்த 10 questions ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு பர்சன்டேஜ் கான்செப்ட் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பார்த்தோம், ஒரு குவான்ஸ் ஃபெஸ்டிவலில் ஃபஸ்ட்டு ஃபுட்டுக்கான எக்ஸ்பென்ஸ் பார்த்தோம். நீங்களாக வந்து ஒரு பர்சன்டேஜ் அலாட் பண்ணி அது 50,000 எவ்வளோ ரூபாவாக இருக்குன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சிங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணீங்க, பெர்ஃபார்மன்ஸ் ஹையர் பண்ணுறதுக்கு வந்துட்டு அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. அந்த அமௌண்ட்டுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சோம். அடுத்து என்னாச்சு, ஹெச்எம் என்ன பண்ணாங்க, இப்போது புதுசாக 3 விஷயம் ஆட் ஆயிடுச்சு. என்னது, டிரான்ஸ்போர்ட், அக்கமடேஷன், ஸ்டேஜ். இந்த 3த்துக்கும் 10,500 அப்படிங்கிற மாதிரி நம்ம பட்ஜெட் போட்டால் நம்மளுக்கு அது எவ்வளோவா வரும், புது பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம அதுவும் நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ ஒன்று இருக்குது ஒன்று இல்லை அப்படின்னா நம்ம தெரிஞ்ச வேல்யூ வச்சுட்டு தெரியாத வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கலாம் அந்த ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் பர்சன்டேஜில். ஸோ இது ரொம்ப பிடிச்சிருக்கும், ஈஸியாக போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரியே இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.